வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்தி பார்க்க போகிறோம்னா, விஜய் பற்றிய பேச்சு, த்ரிஷா வெளியிட்டுள்ள பதிவு, இந்த நடிகைக்கு தான் பதிலடியா, பற்றி எரியும் புதிய சர்ச்சை, இணையதளத்தில் வைரலாகும் செய்தி. வாங்க என்ன தகவல்னு பார்க்கலாம். முதன்முறையாக நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பிள் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நடிகை த்ரிஷா சமூக வலைதளங்களில் பகிரும் ஒவ்வொரு பதிவும் தற்போது தனி விவாதமாகிறது. குறிப்பாக கடந்த சில காலமாக அவங்கள சுற்றி விஜய் தொடர்பான பல்வேறு வதந்திகள், விமர்சனங்கள், கருத்துக்கள் பரவி வரும் நிலையில் த்ரிஷா யாருடைய பெயருமே குறிப்பிடாமல் வெளியிடுவது பதிவுகள் எல்லாமே யாருக்கான பதிலடி என்று கேள்விகள் எழுந்து வருகிறது. அந்த வகையில் தற்போது த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டாகிராம் வெளியிட்டுள்ள 2 இன்ஸ்டா ஸ்டோரி பதிவுகள் இணையதளத்தில் புதிய சர்ச்சையை கிளப்பியிருக்கிறது. அதில் நான் வேண்டிய வாழ்க்கையை வாழ்கிறேன் என்று முதல் பதிவில் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது ஒரு காலத்தில் நாம் வேண்டிக் கொண்ட வாழ்க்கை இன்று நம்மை வியக்க வைக்கும் அளவுக்கு நிறைவாக இருப்பது ஒரு பாக்கியம் என்ற அர்த்தத்தில் அந்த பதிவு இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக நெட்டிசன்கள் த்ரிஷா பகிர்ந்த 2வது பதிவு தான் நெட்டிசன்கள் கவனத்தை ஈர்க்கும் இருக்கிறது. அதில் ட்ராமா இட் இஸ் ஏஜ் இம்மாஷன் என்று வாசகம் இடம் பிடித்திருக்கிறது. இந்த வயதில் ட்ராமா செய்வது சங்கடமாக இருக்கிறது, போய் கொஞ்சம் பணம் சம்பாதிக்க மன அமைதியாக தேடுங்க என்று அந்த பதிவுக்கு அர்த்தம் வருகிறது. இந்த 2 பதிவுகளுமே அடுத்தடுத்து த்ரிஷா வெளியிட்டிருப்பதால் இது யாருக்கான மறைமுகமாக பதில் என்ற கேள்வி தற்போது எழுந்துள்ளது. இந்த நிலையில தான் சில நெட்டிசன்கள் இந்த பதிவு நடிகை குட்டி பத்மினிக்கு தான் அடித்து கூறி வராங்க. சமீபத்தில் த்ரிஷா மற்றும் விஜய் குறித்து குட்டி பத்மினி ஒரு பேட்டியில் பேசியிருந்தாங்க. அதில் அவங்க பேசும்போது த்ரிஷா நல்ல பொண்ணு, அவரை பற்றி தேவையில்லாமல் பேச வேண்டாம், விஜயும் அவருடைய மனைவி சங்கீதா பிறந்தது காரணம் கூட த்ரிஷா தான் என்று சில சொல்கிறாங்க. ஆனால் அவங்க இருவருக்குமே இப்போ ஈர்ப்புக்கு இருக்கிறது இல்லையோ என்று தெரியாது. ஆனால் ஆரம்பத்தில் கில்லி சமயத்தில் இருவருக்குள் நல்ல புரிதல், மனப்பூர்வமான ஒரு காதல் இருந்தது. அந்த சமயத்தில் தான் SV சந்திரசேகர் இது பிடிக்கவில்லை. அவங்க தான் அப்போது சங்கீதாவை விஜய் கல்யாணம் பண்ணி வைத்தாங்க. அதற்கு பிறகு விஜயனுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போய்விட்டது, த்ரிஷாவினுடைய வாழ்க்கை வேறு மாதிரி போய்விட்டது. பிறகு இருவருமே கோர்ட் சமயத்தில் தான் சந்தித்தாங்க. ஆனால் அதற்கு முன்பு விஜய் சங்கீதா பிரிந்து விட்டாங்க. இப்படி இருக்கும்போது இதில் த்ரிஷாவை தொடர்பு படுத்தி சொல்வது என்ன நியாயம்? ஒருவேளை அவங்க இருவருமே நல்ல நட்பு மட்டுமே இருக்கலாம், அதை கூட இவங்க தவறாக பேசுவது தப்பு என்று பேசியிருக்கிறாங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இணையதளத்தில் வைரல் ஆகி வருது. குட்டி பத்மினியை பலருமே விமர்சிக்க தொடங்கினாங்க. இதற்கு த்ரிஷா சப்போர்ட் பண்ணுறாங்களா அல்லது த்ரிஷாவை கேவலப்படுத்துகிறாங்களா என்ற கேள்வி கேட்டாங்க. காரணம், கில்லி படம் வருவதற்கு முன்பே விஜய் கல்யாணம் முடித்தது. அதாவது சங்கீதா விஜய் திருமணம் 1999 ஆகஸ்ட் மாதத்தில் நடந்தது. ஆனால் விஜய் த்ரிஷா இருவருமே இணைந்து நடித்த கில்லி திரைப்படம் 2004 தான் வெளியானது. இது தெரியாமல் இவங்க இப்படி கதை விட்டுட்டு இருக்காங்க என்று விமர்சித்துட்டு வருகிறாங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில். இந்த விவாதம் நடந்து கொண்டிருந்த நேரத்தில் தான் சில நாட்களுக்கு முன்பு த்ரிஷா தன்னுடைய இன்ஸ்டா பக்கத்தில் இந்த பதிவை போட்டிருந்தாங்க. இது குட்டி பத்மினியை வெளியிட்டுள்ள பதிவாக இருக்கலாம் என்று சில சொல்லியிருந்தாங்க. ஆனால் இது குறித்து த்ரிஷா அந்த பதில் குட்டி பத்மினி பெயரை குறிப்பிடலை என்பதும் குறிப்பிட்டது. இதனால் இந்த பதிலடி யாருக்கும் இருக்கும் என்று நெட்டிசன்கள் குழப்பத்தில் கமெண்ட்களை தள்ளிட்டு வராங்க. இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.